நீதிமன்றத்துக்கு வைத்தியர் அர்ச்சுனா முன்னிலையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் சான்றுகள் நிரூபிக்கப்பட வேண்டும், அதாவது இவர் போலீஸ் நிலையத்துக்கு அந்த சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். இவர் விடுதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அதாவது விடுதியிலிருந்து இவர் உடனடியாக வெளியில போகணும் என்று சொந்த காரை விற்கிறதுக்கு விளம்பரப்படுத்தல்களை சமூக வலைத்தளங்களில் எடுத்திருக்கிறார். அவர் வச்சிருக்கிற ஹோண்டா வெசில் என்ற காரை தான் விற்க போறார் என்றும், புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறார்கள் நிறைய பேர் அவருக்கு உதவி செய்யணும் என்ற மாதிரியான ஜாழ்ப்பாணத்துக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன வந்திருந்தார். Central government is a devolved subject, so the provincial government, the governor controls certain hospitals as at now. And there has been two MSs, but the old MS is also still there, the new MS is also there. The letter has not been sent from the central government, they are saying. So what is the action? இது சார்ந்து தான் கவலைப்படுறேன் என்றால் இன்றைக்கு இங்கே இருக்கிற ஜெஃப்னா படியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நிறைய காலமாகவே ஒரு பேசு பொருளாக இருக்கிற விடயம் வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய விஷயம்தான். ஏண்டா கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த விஷயம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின வண்ணம் தான் இருக்கு. சில நேரம் இந்த விஷயம் இதோட முடிஞ்சிட்டுன்னு நாங்கள் நிற்கிற காலங்கள் எல்லாம் திருப்பி இது தொடர்பான நிறைய பரபரப்பான செய்திகள் வந்த வண்ணமே இருக்கு. அந்த வகையில் நேற்று இது தொடர்பாக நடந்த விடயம் என்ன, அதுண்ட பாதிப்பு இன்றைக்கு வரைக்கும் எப்படி வந்திருக்குன்ற விஷயங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நேற்று பிரதான பேசுபொருளாக இருந்தது அந்த வழக்கு தான். நீதிமன்றத்துக்கு வைத்தியர் அர்ச்சுனா முன்னிலையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் மற்றும் இவர் குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர்கள் சார்பாக ஆஜராகி இருந்தனர் திருக்குமரன் மற்றும் குருபரன் என்கிற சட்டத்தரணிகள். இவருக்கு எதிராக இவர் தனக்கு எதிரான செயற்பட்டவர்கள் என்று சில வைத்தியர்கள் சொன்னவர். அந்த வைத்தியர்கள் சார்பாக நிறைய முறைப்பாடுகளையும் வச்சிருந்தவர். அந்த முறைப்பாடுகளுக்கு எதிரான சான்றுகள் நிரூபிக்கப்பட வேண்டும், அதாவது இவர் போலீஸ் நிலையத்துக்கு அந்த சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இவர் சமர்ப்பிக்காத பட்சத்தில் இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு இவருக்கான வழக்குகள் பாரதூரமான வழக்குகளாக இருக்குது. உண்மையிலேயே இப்படி நிறைய விஷயங்கள் நடத்த இன்றைக்கு திருப்பியும் ஒரு போராட்டம் ஒன்று இவருக்கு எதிராக, அதாவது இவர் விடுதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அதாவது விடுதியிலிருந்து இவர் உடனடியாக வெளியில போகணும் என்று வைத்தியர்கள் சங்கம் பணிப்பயிற்சி போராட்டத்தில் ஈடுபட இருந்தவை. அதாவது உண்மையிலேயே முதலும் அவர்கள் பணிப்பயிற்சி போராட்டத்தில் ஈடுபட்டவே, அதற்கு எதிராக மக்கள் குவிஞ்சவே. அது மட்டும் இல்லாமல் இதால நிறைய நோயாளிகளும் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயம் ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாகவே எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் வைத்தியத்துறை என்று சாதாரண துறை அல்ல. இதால நோயாளிகள் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். இவர்கள் பணிப்பயிற்சி போராட்டத்தில் ஈடுபடுறதால நோயாளிகள் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்றதால பல விமர்சனங்களும் இந்த போராட்டத்துக்கு எதிராக வந்தது. அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை தான் இவரை விடுதியிலிருந்து விலக கோரிய மக்கள் போராட்டத்தை, அதாவது வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு இருந்தவை. அதற்கு மக்கள் எதிர்ப்பும் கிளம்புற வண்ணம் தான் இருந்தது. அதாவது வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அதற்கு எதிராக மக்கள் தாங்களை எதிர்ப்பை காட்டுறதுக்கும் துணிந்த வண்ணம் தான் இருந்தது. அது பற்றிய விடயங்களையும் நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்றால், இவர் தனக்கு ஆதரவாக எந்த ஒரு சட்டத்தணியையும் நியமிக்கல. அதற்காக அவர் தன் சொந்த காரை விற்கிறதுக்கு விளம்பரப்படுத்தல்களை சமூக வலைத்தளங்களில் எடுத்திருக்கிறார். அவர் வச்சிருக்கிற ஹோண்டா வெசில் என்ற காரை தான் விற்க போறார் என்றும், இது மக்கள் போராட்டத்துக்காக தான் நிதி சேர்க்கிற முகமாகத்தான் இது தான் விற்க போறார். அதாவது தனக்கு இப்போ சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தனக்கு பணம் தேவை என்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் முன்வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சட்ட ஆலோசகர்கள் தனக்கு தேவை, சட்டத்தணிகள் தனக்கு தேவை என்றும் அவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது தன் சார்பாக வாதாடுவதற்காக தன் கருத்தை சமூகத்தில் எடுத்தியம்பதற்காக தனக்கு சட்ட ரீதியான உதவிகள் தேவை, அந்த உதவிகள் செய்யக்கூடியவர்கள் தன்னோட தொடர்பு கொள்ளுங்க என்ற மாதிரியான விடயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற ஆக்கள்லையும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறார்கள் நிறைய பேர் அவருக்கு உதவி செய்யணும் என்ற மாதிரியான துணிப்பொருளில் கயச்சொன்றிருக்கணும், அதாவது சட்ட ரீதியான உதவிகள் அவருக்கு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தவர்களுக்கு இவருக்கு எதிரான நிலைப்பாடும் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் தலையீடுகளும் இவருக்கு வந்ததாக பலர் விமர்சனம் செய்தவர். உதாரணமாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடைய சந்திப்பு, அங்கே என் ராமநாதனுடைய சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனும் இவர்
சிலர் சார்பான கருத்துக்களை முன்வைச்சிருப்பார்கள். அவர்கள் முன்வைக்கின்ற போது சொல்லியிருப்பார்கள் இது சரிபுலை என்ற விஷயம் தெரியாது, ஆனால் அவர் அதாவது வைத்தியர் அர்ச்சுனா முறைப்பாடு செய்த வைத்தியர்களுக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களை அவர்கள் முன்வைச்சிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டடம் ஒன்றை திறக்கிறதுக்காக ஜாழ்ப்பாணத்துக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன வந்திருந்தார். வந்திருந்த அவரிடையும் ஊடகவியலாளர்கள் நிறைய கேள்விகள் எழுப்பிட்டினம். அதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி அமைகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவகச்சேரி முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா பற்றின கேள்வி. அந்த கேள்வியில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பினும் யார் இப்போ அதாவது அந்த வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக இப்போ யார் இருக்கிறார்கள், நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்வது என்ற மாதிரியான கேள்விகளை அவர்கள் கேட்டிருப்பினும் அதற்கு அவர் என்ன பதிலளித்தார் என்றால், இப்போ அந்த வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக ரஜீவ் தான் இருக்கிறார். அவருக்கு கீழே தான் அந்த வைத்தியசாலை இயங்கும். அதாவது அவர் தான் பதில் வைத்தியட்சகராக இருப்பார். அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கையாளப்படும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிர்வாகத்தின் கீழே தான் அது இயங்கும் என்ற மாதிரியே தான் சொல்லியிருப்பார். இப்போ சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பிறகு இனி வருங்காலங்களில் என்ன வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ற மாதிரியான ஒரு பதிலை தான் ரமேஷ் பத்ரன் அவர்கள் கூறியிருப்பார். Looking at the requirements of the hospitals and also look at we try to develop a provincial dialogue. Central government is a devolved subject, so the provincial government, the governor controls certain hospitals as at now, and also central government controls some of the hospitals. We want to ensure that the services are given to the people of the country, irrespective of whether it's controlled by the central government or the provincial government. We want to ensure that we need to, we look into the requirements of the hospitals and fulfill from our side whatever possible requirements. Regarding the presidential election, the party decision? The party has not taken a decision as yet, but we are working with President as at now. I think the party will take a good decision when the elections are announced. However, recently there has been two MSs, but the old MS is also still there, the new MS is also there. The letter has not been sent from the central government, they are saying. So what is the action that is being taken? We have appointed a committee to look into that aspect. Whatever that has happened is vote under the bridge. What we need to tell the people of the country and people of areas, the Sri Lankan doctors and the healthcare workers are rendering a human service to the people of the country. That's why health services are considered as one of the best in the region. So our indicators are much better than some of the European countries. That is thanks to the health workers that have been working over a period of time. So don't highlight the bad things in media. Tell us the good things. Tell good things to the people of the country. What's happening in there, and also don't worry. We will look into that one and try to settle things in a proper manner. Okay. சொல்றாரு என்னடா, இப்போது இப்போ அந்த ஊடகத்தில் வந்திருக்க செய்தியை தானும் அறிஞராகும். இது சார்ந்து தான் கவலைப்படுறேன் என்றால், இன்றைக்கு இங்கே இருக்கிற வைத்தியர்கள் பல முக்கியமான சேவைகளை இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டில் உள்ள சுகாதாரம் சார்ந்த அறிகுறிகள் இந்த 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 பிரதேசத்திலேயே முன்னிலையில் நிற்குது. அதனால் நான் இந்த வைத்தியர்கள் இந்த சிஸ்டம், இந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் ஒரு முக்கியமான ஒரு சேவை செய்து கொண்டிருக்கு. ஆகவே மக்களுக்கு, அதாவது சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், அது சார்ந்து தாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் மக்களுக்கு இது சார்ந்து இந்த செய்த நல்ல வேலை திட்டங்களையும் ஞாபகத்தில் வச்சுருக்க சொல்லி சொல்கிறோம். அது சம்பந்தமாக தான் கதைக்க போயணும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து இஸ் ஆஸ்கிங் who is the current MS at the Chavacheri Hospital? The current MS has been appointed by the ministry is working in there. Okay? Right. Okay. Thank you. உண்மையிலேயே நீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தாலும் பல சர்ச்சைகளுக்கும் சரி, சிக்கல்களுக்கும் சரி அர்ச்சுனா ராமநாதன் முகம் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி இப்போ பல சிக்கல்களுக்கு இவர் முகம் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இவரது சிக்கல்களுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இவரது நேர்காணலையும் சரி, இவரது சமூக வலைத்தள பேச்சுக்கள்லையும் சரி, இவர் கூறிய விடயங்கள் இவருக்கு எதிராகவே இப்போ திரும்பி இருக்கு. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா, அந்த நேர்காணலில் அவர் தேசிய தலைவரை பற்றி காய்ச்சது. தேசிய தலைவர் முஸ்லீம்களை இங்கே இருந்து விரட்டி அடித்தவர். அதே மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று அவர் கூறிய கருத்து தேசிய தலைவர் ஒரு விமர்சனம் செய்கிற ஒரு பாங்கில் தான் இவர் காய்ச்சிருக்கிறார் என்று புலம்பெயர் தேசத்திலிருந்து இங்கே இருக்கிற மற்றும் இந்தியாவில் இருக்கிற நிறைய தமிழர்கள் எதிராக குரல் எழுப்பப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களிலும் சரி இவருக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக இவர் எடுத்த விமர்சனங்களும் சரி, அரசியல் ரீதியாக இவர் யோசிக்காம கழிச்ச நிறைய விஷயங்கள் கூட இப்ப இவருக்கு எதிராக திரும்பி இருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம்.
இந்த வைத்தியருக்கு எதிரான, அதாவது வந்து முன்னாள் பதில் வைத்திய அச்சியருக்கு எதிராக மீண்டும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரப்படுதா, அல்லது இவருக்கு சாதகமான தீர்ப்புகள் இனிவரும் காலங்களில் வழங்கப்படுமா? இப்பயும் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது வந்து விடுதியிலிருந்து இவர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன தீர்ப்பு வரும் என்று இன்றை வரைக்கும் தெரியல. இனி தொடர்ந்து தான் நாங்கள் பார்க்கலாம் இதில் தொடர்ந்து என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று. நீங்கள் தொடர்ந்து ஜெஃப்னா படியன் சேனலோடு இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம். Hello, good morning. Which year are you studying now? Third year. Just started applying for Are you enjoying? Like film star. Sir. Ravi. He was my teacher. How are you? National I also I requested. We will support that we can have that. Most of the health service reports in Sri Lanka Your accommodation, you from that?